Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths chapter 9 exercise 9.3 problem number 2ல 10th option பார்க்கலாம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாப்போம். Integral pi by 8 to 3 pi by 8 1 by 1 plus root tan x into dx. கொடுத்திருக்க ப்ராப்ளத்தை நம்ம i ன்னு எடுக்கலாம். I equal to integral upper limit வந்து 3 pi by 8 lower limit வந்து pi by 8 1 by 1 plus root of tan x into dx. ஓகேமா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. ப்ராப்பர்ட்டி நம்பர் 6ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்படி இருக்குமா, இன்டெக்ரல் a to b f of x into dx. ஓகேமா? a to bங்கிறது சம் லிமிட், அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். ஓகேமா? இப்படி இருந்துச்சுன்னா இது எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க. இன்டெக்ரல் ஆஃப் லிமிட் மாறாது, a to b தான். f of x வந்து எப்படி ரீப்ளேஸ் ஆகும் பாருங்கம்மா, அடிஷன் ஆஃப் 2 லிமிட் மைனஸ் எக்ஸ். அடிஷன் ஆஃப் 2 லிமிட்னா என்ன வரும், a plus b minus x into dx. புரிஞ்சுதா? நத்திங். f of x can be replaced by addition of 2 limit minus x. அதுதான். புரியுதாமா? ஓகே. அதே மாதிரி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுவோம் இந்த இடத்துல. அப்போ i equal to இன்டகிரேஷன் மாறாது, ஸோ pi by 8 தான். இங்கே அப்பர் லிமிட் வந்து 3 pi by 8. அப்போது x மட்டும் தான் மாறும். ஓகேமா? இந்த இடத்துல x மட்டும் தான் நமக்கு மாறுது. எப்படி மாறுதுன்னு பாருங்கள், 1 by 1 plus root of tan bracket xக்கு பதிலாக addition of 2 limit இல்லையா, ஸோ lower limit plus upper limit, ஸோ pi by 8 plus 3 pi by 8 minus x. புரிஞ்சுதாமா? இப்படி மாறுது into dx. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதில் நமக்கு என்ன ஆன்சர் வரும் பார்க்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 pi by 8 சைடில் பார்த்துக்கோங்க, pi by 8 ப்ளஸ் 3 pi by 8 அப்படின்னா நமக்கு பேஸ் சேமாக இருக்குது, ஸோ 8 தான் வரும். அப்போ 4 pi நமக்கு கிடைக்கும். அப்போ pi by 2 நமக்கு கிடைக்கும் இல்லையாம்மா. அப்போ tan pi by 2 மைனஸ் எக்ஸ் நமக்கு கிடைக்குது. I equal to லோயர் லிமிட் வந்து pi by 8, அப்பர் லிமிட் வந்து 3 pi by 8 1 divided by 1 plus root of tan bracket pi by 2 இல்லையாம்மா, ஸோ pi by 2 minus x into dx. நமக்கு தெரியும் tan 90 minus theta equal to cos theta. இது வந்து trigonometric formula. tan 90 minus theta equal to cot theta. ஓகேம்மா? அப்போது இந்த இடத்துல tan இதுக்கு பதிலாக நம்ம cot theta நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போது எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். I equal to integration pi by 8 3 pi by 8 1 divided by 1 plus root of cot இல்லையம்மா, ஸோ cot x into dx. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தெரியும் cot xங்கிறது வந்து 1 by tan x இல்லையா, அதாவது tan x ஓட ரெசிப்ரோக்கல் அவ்வளோதான். அப்போது cot theta equal to 1 by tan theta. அப்போது இதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ cot x எப்படிமா சேஞ்ச் ஆகுது, I equal to இன்டெகிரேஷன் சேஞ்ச் ஆகலை, அப்பர் லிமிட் 3 pi by 8 தான், லோயர் லிமிட் pi by 8 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் காட், அதாவது ரூட் ஆஃப் காட் எக்ஸ் வந்து 1 by tan x டேனாக மாறுது, 1 by ரூட் ஆஃப் tan x into dx. இப்போ நம்ம இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இவ்வளோ டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கும்போது ரூட் tan x தான் நமக்கு வரும். அப்போ இது எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல எழுதுகிறேன். I equal to லிமிட், there is no change in the limit, அப்பர் லிமிட் வந்து pi by 8. ஸோ pi by 8 3 pi by 8. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தால் நமக்கு ரூட் tan x ப்ளஸ் 1, நியூமரேட்டரில் ரூட் x tan x போயிடும் இல்லையா, tan x டிவைடட் பை ரூட் tan x ப்ளஸ் 1 இன்ட்டு dx. ஓகேம்மா? இப்போது நம்ம இதை கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்டில் எழுதிடலாம். சரிம்மா? அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் pi by 8 3 pi by 8 ரூட் tan x டிவைடட் பை இந்த 1 ஃபஸ்ட் எழுதுறேன், 1 ப்ளஸ் ரூட் tan x into dx. ஓகேம்மா? இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம சொல்ல மறந்துட்டேன். இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். சரி, நம்ம ஈக்குவேஷன் 1, இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு என்னம்மா கிடைக்கும், லெஃப்ட் சைடு வந்து நமக்கு i ப்ளஸ் ஐனா 2i இல்லையா, 2i ஈக்குவல் டு, அப்போது நமக்கு இந்த டேர்ம் எழுதிக்கலாம். ரெண்டு டேர்மை எழுதிக்கோங்க. லோயர் லிமிட் வந்து pi by 8, அப்பர் லிமிட் வந்து 3 pi by 8. இந்த இடத்துல 1 by 1 plus root tan x, 1 by 1 plus root tan x into dx plus equation number 2, same limit pi by 8
3 pi by 8 நியூமரேட்டில் வந்து ரூட் tan x இருக்குது டிவைடட் பை 1 ப்ளஸ் ரூட் tan x இன்ட்டு dx. ஓகேம்மா, இப்போ நம்ம ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பொதுவான டேர்மை நம்ம எழுதிடலாம். இதில் என்னெல்லாம் பொதுவானதாக இருக்குது? 2i ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் லிமிட் வந்து சேமா, அப்போ லிமிட் அப்படி எழுதிக்கலாம். pi by 8 3 pi by 8. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரும், நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாமான்னு. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா லோயர் லிமிட் வந்து pi by 8, இதில் அப்பர் லிமிட் வந்து 3 pi by 8. அப்போது அப்பர் லிமிட் தான் நெக்ஸ்ட் டேர்முக்கு லோயர் லிமிட்டாக வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண முடியாது, ஆட் பண்ணலாம். ஸோ லிமிட் சேம், dxம் சேம். அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? இந்த இடத்துல 1 இருக்குது, ஸோ ப்ளஸ் இந்த இடத்துல ரூட் tan x இருக்குது டிவைடட் பை டினாமினேட்டர் வந்து சேம், ஸோ 1 ப்ளஸ் ரூட் tan x இன்ட்டு dx. ஓகேம்மா, இப்போ நமக்கு தெரியும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம், ஸோ கட்டாயி நமக்கு x கிடைக்கும். 2i ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் pi by 8 3 pi by 8 இன்ட்டு dx கிடச்சிருக்கு. இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். 2i ஈக்குவல் டு இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு x கிடைக்கும், x. இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்பர் லிமிட் வந்து 3 pi by 8, லோயர் லிமிட் வந்து pi by 8. இப்போ லிமிட் அப்ளை பண்ணுவோம், பார்ப்போம். அப்பர் லிமிட் 3 pi by 8 மைனஸ் லோயர் லிமிட் வந்து pi by 8. ஓகேம்மா, அப்போ 2i ஈக்குவல் டு டினாமினேட்டர் சேம், அப்போ 3 பைலேருந்து ஒரு பை கழிச்சாச்சுன்னா நமக்கு 2 பை கிடைக்கும். ஓகேம்மா, இப்போ நம்ம கட் பண்ணலாம் பாருங்கள். இது 2, இது வந்து நமக்கு 4 ஆகும். அடுத்து நமக்கு i தானே வேணும், அப்போ இந்த 2 நம்ம ரைட் சைடு கொண்டு வந்துடலாம். i ஈக்குவல் டு ரைட் சைடு கொண்டு வரும்போது pi by 8 நமக்கு கிடைக்கும். pi by 8 இந்த ப்ராப்ளத்துக்கு தேவையான ஆன்சர்.